மாதிரி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதமர் சென்னையில வாடகைக்கு வீடு எடுத்துட்டாங்கன்னா ஒரு தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டுல தங்கியிருக்காங்க அந்த அம்மா உழைச்சு ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி? அந்த அம்மா சொந்தமா ஏதாச்சும் காடு மேட்ல போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம்பாதிச்சாங்களா? கேட்டா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி, அவ்வளவுதான். அதை வச்சு ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி? இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஒரு 12,000 ரூபாய் 20,000 ரூபாய் 50,000 ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சு சம்பளம் வாங்குறீங்க. நானும் உழைக்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி? ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா? அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா? வாழ்ந்துட்டு இருக்காங்க. கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அவங்க யார்? அவங்க அதனால அவங்க அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் சென்னையில வாடகை வீடு எடுத்து தங்கணும், பிரதமர் சென்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும். எத்தனை ஊழல் வழக்கு ஒரு மேல இருக்கு, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எல்லாம் அந்த ஜூஜி டேப்ல அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு பாருங்க எல்லாம். ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும். எப்ப அவங்க சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க. 200 ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க, உண்மை சொல்ல வேண்டும் என்றால். ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும். யாருகிட்ட எப்படி பேசணும், பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி 0.5% கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஐயா, நேற்று டிஜிபி பேட்டியில 10 லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜாபர் ஜாதிக்கு கொடுத்தாரு, நாங்க வாங்கியிருக்கோம் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்காரு. டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி தொலைச்சு தலையை துருக்குமாங்க. நம்ம ஊர்ல கிராமத்துல ஆட்டு தலை வெட்டக்கு முன்னாடி இன்னைக்கு டிஜி அப்பா அவர்களை பலிகடா கொடுப்பாரு. திமுக சொல்லணும், டிஜிபி எதுக்குன்னே பேசணும். அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு திமுகவினுடைய அயலக அணியில இஸ் அ மெம்பர். அயலக அணியில் இருந்து கொண்டே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வித்திருக்காங்க. திமுக கார வாய் திறந்து பேசல, ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க? டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுறாரு? இல்ல அதோட பொருளுடைய விலை குறைவு, என்சிபி விலை அதிகப்படுத்தல டிஜிபி பேசுற பேச்சான. சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க. அந்த கோயம்புத்தூர் சூசைட் பாம் பிளாஸ்ட் அது ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். அதனால இன்னைக்கு திமுக காரங்க வெளியே பேசணும். ஏன் போட்டோ எடுத்தாங்க, ஏன் நண்பர்களா பழகினாங்க, அந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன, அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க, எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணாரு, இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில். அதனால டிஜிபியை பலிகாடாவா முன்னாடி தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியா நிறுத்துறாங்க. பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது. காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ குற்றம் சுமத்தலைங்கண்ணா. போலீஸ் 10,000 பேருக்கு போட்டோ எடுக்கிறாங்க, ஒருத்தரையும் வெட் பண்ண அவசியம் கிடையாது. பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் வருது. நீ சிஎம்மோட சுத்துற, உதயநிதி ஸ்டாலினோட சுத்துற, உன்ன டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல நாட்டு இருக்குப்பா பரவாயில்ல வரட்டுன்னு சொல்லி போட்டோ எடுத்திருப்பாங்க. அதனால் டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறத உடனே திமுக இன்னைக்கு உட்காந்து மக்கள் மன்றத்துல பேசணும். என்ன காரணம்? அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம்.